வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம், நமச்சிவாய. பல பேர்கிட்ட சமீப காலத்தில் கேட்ட கேள்வி, என்ன பண்ணுறீங்க இந்த ஆன்மீக பயணத்தில்? நிறைய பேருக்கு அதுக்கு பதில் வரல. கோயிலுக்கு போகிறோம், பூஜைகள் பண்ணுறோம், நாம ஜபம் பண்ணுறோம், பாராயணங்கள் பண்ணுறோம், முற்றோதல்கள் பண்ணுறோம். எதுக்கு பண்ணுறோம்? யாருக்குமே பதில் வரல. இல்லை, இது பண்ணால் நல்லது. நல்லதுன்னா என்ன தெரியல தானே. இதுதான் இன்றைய ஆன்மீக உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன். அது கிடையாது. ஒருத்தருக்குள்ளாரையும் ஒரு பயணம் இருக்குது. அந்த பயணத்துக்கு காரணம் இருக்குது. அதுக்கு ஒரு இலக்கு இருக்குது. அந்த இலக்கை கண்டுபிடிக்காம நம்ம பயணிக்கிறது ஒரு குறுக்காம்போக்கான ஒரு பயணம். இப்போது என்னோட சக பயணி ஒருத்தி, அவகிட்ட கேட்குறேன், என்ன அவன் என்ன சொல்கிறா, நான் எனக்கு இறைவன் கொடுத்த வரம் என்னால் அழகாக கற்றுக் கொடுக்க முடியும். அதனால என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பயணத்தில் என்னான்னு கேட்கும்போது, ஒரு பக்கத்து எனக்குள்ளார இருக்கிற இறைவன் உணர்றதுக்கான என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிகிட்ருக்கேன். அதை உணரும்போது அது எனக்கு என்ன உணர்த்ததோ அதை நான் செய்யணும். இதுதான் என்னோட நோக்கு. உண்மைதானே? நம்ம எல்லாருக்குமே அடிப்படையாக ஆன்மீக பயணம்னா இறைநிலையை தொடணும். அதுக்கு நம்ம எடுத்துக்கிற வழி. ஆனால் நம்ம அந்த இறைநிலையை தொடணும்னு எந்த அளவுக்கு ஆழமாக உள்ளுக்கு இருக்குன்றத நம்ம ஒவ்வொருத்தரும் தான் பார்க்கணும். நம்ம பார்க்காத வரைக்கும் இது செயலுக்கு தானா பலன்கள் உண்டு, புண்ணியங்கள் சேரும். ஆனால் நம்மளோட நோக்கம் புண்ணியங்கள் இல்லையே. புண்ணியம்னா மறுபடியும் பிறவி. நம்மளோட நோக்கம் என்ன? இப்போ நம்மளுக்கு கிடைச்ச விழிப்புணர்வு, நம்மளுக்கு கிடைச்ச விஷயங்கள். ஏன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் வரீங்கனாலே ஏதோ ஒரு வகையில் உள்ளுக்கு பொறி தட்டியிருக்கு உங்களுக்கு. இறைவன் என்கிற அந்த சித்தம் உங்களுக்குள்ளார வந்திருக்கு. அதை ஆழப்படுத்துங்க. நான் இன்னும் என்ன செஞ்சால் உன்னை நெருங்கி வர முடியும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட அந்த விண்ணப்பத்தை வச்சு, எனக்கு இவ்வளோ விஷயங்கள் தடங்களாக இருக்குது, இந்த தடங்களை எப்படி நீக்கிறதுன்னு அவங்கக்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட கேட்டு தெளிவடைஞ்சு பயணத்தோட நோக்கத்தை கண்டுபிடிச்சி அதுலேயே பயணிக்கணும். இதுதான் முக்கியம். இது ஒரு கடினமான விஷயம் இல்லை. நம்ம செய்ய வேண்டியது இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ண வேண்டியது தான். ஏன்னா நம் ஈசன் எப்போதும் நம்மோடு இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி, நமச்சிவாய.